டிடி சொல்லிட்டாருங்க, சென்னை வரைக்கும் யாருமே இல்லைப்பா இந்த கோச்சில் உனக்கு கம்பெனி. சுத்தமாக பாயில் ஆகலை. இப்படி பண்ணால் கூட அது வந்து உடையவே மாட்டேங்குது, அவ்வளோ டைட்டாக இருக்குது, பாயிலே ஆகலை. இன்ஜின் ஃபால்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு இன்ஜின் வந்து இப்போ அட்டாச் பண்ணிட்டு இருக்காங்க. Hey guys, welcome back to VM Vlog. This is Vinod here. Hope you all are fine. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ரைட் now நான் வந்து நியூ டெல்லியில் இருக்கேன். நியூ டெல்லியிலேருந்து நம்ம வந்து சென்னைக்கு கிளம்ப போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து டெல்லி வந்திருந்தோம். அண்ட் இதே ட்ரெயினில் தான் ரிட்டர்ன் போனோம். இன்றைக்கும் இதே ட்ரெயினில் தான் போக போகிறோம். இட்ஸ் நன் அதர் தென் கிராண்ட் ட்ரக் எக்ஸ்பிரஸ், GT எக்ஸ்பிரஸ் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. GTயில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து AC 2 டயரில் போயிருந்தோம். அண்ட் இந்த டைமும் AC 2 டயரில் தான் போக போகிறோம். பட் கோச் வந்து வேறு கோச்சு. என்ன கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா HA1 சொல்லுவாங்க அந்த கோச்சு. அது வந்து பாதி ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் பாதி செகண்ட் கிளாஸு. நான் வந்து செகண்ட் கிளாஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் AC. அண்ட் ஃபேரை பற்றி பேசினா ஃபேர் வந்து 3100 rupees ஃபேரு ஃப்ரம் நியூ டெல்லி டு சென்னை சென்ட்ரல். அண்ட் இப்போ வந்து டைம் வந்து 3:40 ஆகிடுச்சு. வண்டி வந்து வந்துட்டுருக்கு, பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்துட்டுருக்கு. 4th பிளாட்ஃபார்ம். எப்போவுமே இங்கேருந்து தான் கிளம்புது. 4th பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த வண்டி கிளம்பும். அண்ட் நிறைய இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2183 கிலோமீட்டர் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் 36 மணி நேரத்தில். அண்ட் இப்போ 4:10க்கு இங்கேருந்து டிபார்ச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ். நாளைக்கு ஹோல் டே ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணோம். அண்ட் நாளைக்கு மார்னிங் 4:30க்கு நம்ம சென்னை சென்ட்ரல் போய் இறங்க போகிறோம். அண்ட் எஸ் சொன்ன மாதிரியே 4:30 ஷார்ப்பாக ட்ராப் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் நான் போனப்போ இந்த ட்ரெயினில் லாஸ்ட் வீக் தான் போனேன். செம்ம ஷார்ப்பாக ட்ராப் பண்ணாங்க 4:30க்கு. இந்த முறையாக ட்ராப் பண்ணுறாங்களான்றதை பார்க்கலாம். அண்ட் ட்ரெயின் வந்துட்டு வண்டி ஏறிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 4 சீட்டு தான். கீழே 2 மேலே 2 வேறு லெவலில் இருக்குது சீட்டு. செம்மையாக இருக்குது. ஆனால் இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 6000 rupees. அதாவது நம்ம ஃப்ளைட்டில் போகக்கூடிய அந்த ஃபேர் தான். அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ரேட் தான், 3100 rupees. இந்த டேட் வந்து 16th March. அண்ட் வண்டியே காலியாக இருக்குது. இந்த கோச் ஃபுல்லாக காலியாக இருக்குது. நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் கோச்சில். இது எப்படின்னு தெரியல. அண்ட் ஆல்சோ சீட், இந்த சீட்டு தான் எனக்கு கரெக்டாக மாட்டியிருக்கு. யாரும் இங்கே மாஸ்க்கு வச்சுட்டு போயிருக்காங்க. ஐ திங்க் யாரும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் பார்த்தா புதுசாக தான் தெரியுது. மாஸ்க்கு தூக்கி போட்டுற வேண்டியதுதான். நல்லா இருக்குது. ரெட் கலரில் சீட்ஸு. ஆக்சுவலாக ப்ளூ கலர் கோச் இது. அண்ட் அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே ஃபுல் நைட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்விட்ச் இருக்குங்க.
சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லைட்டு, ரீடிங் லேம்ப், ஓகேவா, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. நல்லா இருக்குது. ரைஸ் ஆல்மோஸ்ட் வண்டி வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் வண்டி எடுத்துருவாங்க. கோச்சே காலியாக கிடக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயும் யாருமே இல்லை. அண்ட் இங்கே நம்ம இதுலேயுமே யாருமே இல்லை. யாராவது ஒருத்தர் 2 பேர் கம்பெனிக்கு வந்தால் கூட போதும். ஒருத்தர் சென்னை வரைக்கும் கம்பெனிக்கு கொடுத்தா கூட போதும். ஏன்னா சோலோவாக போகிறது ஒரு கோச்சில் ஏன்னா கண்டிப்பாக பயமாக இருக்கும். கண்டிப்பாக இன்ஜினுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா D1 ஒரு கோச்சு, அதுக்கு அடுத்து என்னோட கோச்சு. அந்த கோச்சில் யாருமே இல்லை. D1ல் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் சரி பின்னாடி வந்து A1 A2 எல்லாமே ஆளுங்க இருக்காங்க. நம்ம கோச்சில் தான் ஆள் இல்லை. பார்க்கலாம் எப்படி அமையுது இந்த ஜேர்னின்னு சொல்லிட்டு. அண்ட் யாருமே வர மாதிரி அறிகுறியே இல்லை. ஐ ஹோப் ரொம்ப பயமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஜேர்னியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். லைட்டாக திக்குன்னு யாராவது ஒருத்தர் வந்தால் கூட போதும். அண்ட் கைஸ் இது வந்து ஒரு ஏசி கோச்சுனால கண்டிப்பாக ஒரு அட்டெண்டராச்சும் இருப்பாங்க, ஏசி அட்டெண்டர். ஸோ கண்டிப்பாக கோச் அட்டெண்டராச்சும் ஒருத்தங்களாச்சும் இருப்பாங்க. இது வேறு இந்த கோச்சில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 4 சீட் இருக்கு. இது வந்து அப்பர் பர்த், லோவர் பர்த், அண்ட் இங்கே ஒரு அப்பர் பர்த் அண்ட் இங்கே ஒரு லோவர் பர்த் இருக்கு. செம்ம ஸ்பேஸ் பாருங்க, எவ்வளோ பெரிய ஸ்பேஸு. சரி ஆல்மோஸ்ட் 2 பேர் படுக்கலாங்க, அவ்வளோ பெரிய ஸ்பேஸு, வேற லெவலில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது மேலே ஏறி போகிறதுக்கு. ஸோ மேலே பர்த் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு, ஒரு ஏரியா. அண்ட் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது, ஒரு ட்ரே இருக்குது, ஃபேன் லைட் எல்லா ஸ்விட்சஸ்மே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரீடிங் லேம்ப்ஸ் இருக்குது, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, வேற லெவலில் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா மேலேயுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மேலே ஹேங்கர் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பிடிச்சி ஏறுறதுக்கு. இன்னொரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து ஏசி ப்ளோவர்ஸ் இருக்கு அங்கங்கே. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து க்ளோஸ் அண்ட் இது வந்து ஓப்பன், அந்த மாதிரி 2மே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஆக்கியூபன்சி ஸ்டேட்டஸ்மே தெரிஞ்சிடும். 2 டாய்லெட்டுமே ஃப்ரீயாக இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் அண்ட் இன்னொன்று வந்து இந்தியன் ஸ்டைல் வேகன்சியாக இருக்கும். அது வந்து ரெட்டில் காமிக்குது. இப்போ யாரோ ஒருத்தங்க யூஸ். ஸோ இந்த ரெட் கலர் வந்து பிஸியாக இருக்குன்னு அர்த்தம், க்ரீன்னா ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செம்மையாக இருக்குது. பார்க்கலாம், முடிச்சா இங்கே வந்து நான் படுத்துடலான்னு இருக்கேன், ஏன்னா அவ்வளோ ஃப்ரீ வண்டி. அண்ட் டிடி கிட்ட பேசினேன், டிடி சொல்லிட்டாருங்க சென்னை வரைக்கும் யாருமே இல்லைப்பா இந்த கோச்சில் உனக்கு கம்பெனி. மேபி இன் பிட்வீனில் ஒருத்தர் ஏறாரு, ஏறிட்டு அவரும் பிட்வீனில் இறங்குவார். அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் யாருமே வரலையாம், ஒருத்தர் தான் புக் பண்ணியிருக்காரு, அந்த ஒருத்தருமே ஆப்சென்ட்டு. ஸோ பார்க்கலாம், முடிஞ்சளவு நம்ம இங்கே கூட படுக்கலாம். பட் டிடி ஒரே டிடியாக இருந்தால் பரவாயில்ல. இந்த டிடி வந்து நாளைக்கு மார்னிங் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவார். ஸோ அந்த மாதிரி மேபி இவர் ஓகே சொன்னாலும் அவரு வேணான்னு சொல்வார், வேணான்னு சொல்ல சான்சஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து இதுக்குள்ளே வந்து படுக்கணும்னு ஆசை இல்லை. தனியாக ஆளுங்க இருந்தாலும் அது வேறு விஷயம், தனியாக படுக்கணும்னு ஆசை இல்லை. ஏன்னா
வெளியே இருந்தால் இந்த டீ காஃபி இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபுட் ஏதாவது எடுத்துன்னு வந்தாங்க கேட்டரிங்காரங்க நமக்கு கேட்கும். உள்ள ஒன்றுமே கேட்காது. அண்ட் தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் மணி 6 அண்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆனால் மதுரா ஜங்ஷன் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆனால் மதுராவுக்கு வந்திருக்கோம். மதுரா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வெல் நோன் ஒரு ஊர், கிருஷ்ணர் பிறந்த ஊர். அண்ட் நானே ஈவன் மதுராலாம் சுற்றி பார்த்ததில்லை. பட் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை. ஃபேமிலியோடு வந்து சுற்றி பார்க்கணும். பார்க்கலாம். திஸ் இஸ் மதுரா. கொல்லாம் வண்டி இன்னும் எடுத்துருவாங்க. ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி 7 அண்ட் நம்ம வந்து இப்போது ஆக்ரா கேண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்டு ஃபேமஸ் தாஜ்மஹால் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக அந்த தாஜ்மஹால் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு. நான் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஒரு 10 இயர்ஸ் ஒரு 10 or 12 இயர்ஸ் முன்னாடி நான் பார்த்துருக்கேன் தாஜ்மஹாலை. வண்டி மதுராலேருந்து கிளம்பிடுச்சு. அண்ட் இங்கே ஒரு 2 பேர் ஏறி இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே, ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒருத்தர் ஆல்ரெடி இருக்காரு, அது இல்லாமல் 2 பேர் ஏறி இருக்காங்க. ஸோ என்னோட சேர்த்து 4 பேர் இருக்கும் அந்த கோச்சில். என்னோட ஆர்பிஎஃப்லாம் அந்த சைடில் நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஆர்பிஎஃப்மே வந்து இங்கே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பெரிய பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆர்பிஎஃப்லாம் ரவுண்ட்லேயே தான் இருப்பாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து டைம் வந்து மணி 7:30 அண்ட் நான் வந்து என்னோடய டின்னர் சாப்பிட வரேன். டின்னர் வந்து நான் நியூ டெல்லி ஸ்டேஷனே வாங்கிட்டேன். பிகாஸ் உள்ளே வந்து எப்படியும் தாலி வந்து 120 இல்லைனா 150 ருபீஸ் சொல்லுவாங்க. அது நல்லாவும் இருக்காது, பாயில்டு ஆகிருக்காது. ரைஸு ரொம்ப கம்மியாக இருக்கும் குவான்டிட்டி. ஆல்சோ டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. எப்போ செஞ்சதுன்னோ தெரியாது. ஸோ இவ்வளோ குறைங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் யோசித்தேன் நம்ம வந்து டெல்லியில் வெளியே ஸ்டேஷனுக்கு வெளியே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஹோட்டலாக பார்த்து நான் வாங்கினேன். நான் வாங்கின ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா, அது கூட தந்தூரி ரொட்டி, பட்டர் தந்தூரி ரொட்டி. ஸோ இதில் தான் நான் வாங்கினேன். 4 தந்தூரி ரொட்டி வாங்கியிருக்கேன். செம்மையாக சாப்பிட்டு நல்லா தூங்க போகிறேன். ஃபஸ்ட் கிளாஸில் நான் போய் தூங்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறேன். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட் கிளாஸ் கேபின்குள்ளே போயிட்டு நம்ம தூக்கத்தை போடணும். ஹே கைஸ், குட் மார்னிங். ஸோ டைம் வந்து 7 AM அண்ட் இப்போ வந்து கோரா தோங்கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டேஷன், சின்ன ஸ்டேஷனுங்க. இந்த வண்டி நிறைய சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ்லாம் நிற்கிது. ஸோ ஒரு சின்ன ஸ்டேஷனுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே ஜஸ்ட் ஒரு 1 minute ஹால்ட்டு தான். நைட்டு வேறு லெவல் தூக்கம். ஃபஸ்ட் கிளாஸில் போய் தூங்கிட்டேன். யாருமே எதுவுமே கேட்கல. கோச்சே நம்மளது தான். அண்டு நிறைய பேர் இன்பிட்வீனில் ஏறி இருக்காங்க. நடுவில் போபால்லாம் வந்து ஏர்லி மார்னிங் அண்ட் இட்டார்சி வந்தது. போபால் பார்த்தீங்கன்னா 3:30க்கு வந்தது. நான் நல்லா தூக்கத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் இட்டார்சி வந்தது. இட்டார்சி வரும்போது எனக்கு நல்லாவே தெரியும் டிரைவர் கரெக்டாக இருக்காருங்க.
சிக்னல் போட்ட அடுத்த செகண்ட் நான் டக்குன்னு நான் ஏறினேன், ஹார்ன் அடிச்சிட்டாரு, வண்டி மூவ் ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த 1 மினிட்னா அந்த 1 மினிட் தான், அதுக்கு மேலே கிடையாது போல இருக்குது. ஹே கைஸ், நைட் வந்து வேறு லெவலில் தூக்கம், ஃபஸ்ட் கிளாஸில் தூங்கினேன். செம்மையாக இருந்தது, நல்லா ப்ரைவசியாகவும் இருந்தது, நல்லா தூங்கினேன். வேறு லெவலில் குளிர். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு வந்து இந்த ஏசி ப்ளோவர்ஸ்லாம் காமிச்சிருப்பேன். அது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நமக்கு வேணும்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கினேன். ஏன்னா ரொம்ப குளிர். ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 1 o'clock 2 o'clockலாம் வேறு லெவலில் குளிர், செம்மையாக ஷிவரிங்லாம் ஆரம்பிச்சிச்சு எனக்கு. நான் ஜர்க்கின்லாம் எதுவுமே எடுத்துனால ஒரு பெட் ஸ்ப்ரெட் மட்டும் தான் வச்சுருந்தேன், அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்டு நல்லா தூக்கம், இன்னும் நல்லா தூங்கியிருப்பேன். பட் எனக்கு தெரியும் இந்த ரூட்டில் வந்து ஹில்ஸு அண்ட் டனல்ஸ்லாம் வரும் ஒரு மார்னிங் 7 o'clock போல். ஸோ அதனால தான் நான் சீக்கிரமாக எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபாரஸ்ட் ஏரியா வரும், அதில் வந்து டனல்ஸ்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த வியூவே வேறு லெவலில் இருக்கும். இந்த ரூட்டில் ஒரு ஹைலைட்டிங்கான ஒரு விஷயம்னா இந்த ரூட்டில் ஒரு ஹைலைட்டிங்கான ஒரு சீனரியாக இருக்கும். அந்த ஒரு 1/2 hour to 45 minutes வரும். ஸோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஆல்சோ நம்ம அந்த வீடியோவில் கேப்சர் பண்ணி உங்களுக்குலாம் காமிக்கணுன்றதுக்காகவே நான் வந்து சீக்கிரமாக எழுந்துட்டேன். ப்ராப்ளம் தூக்கம் எப்போ வேணாலும் தூங்கலாம். இந்த மாதிரி சீனரிஸ்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. நான் நார்மலாகவே நான் வந்து ஒரு நேச்சர் லவர். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி நேச்சர்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். அண்ட் கைஸ், கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. உள்ள கூலிங், வெளியுமே கூலிங். ஆக்சுவலி இந்த டைம்லாம் வெயில் வரணும். ஆக்சுவலாக இந்த டைமில் வெயில் வரணும். லாஸ்ட் வீக் நான் வரப்போ வெயில் வந்தது, சூப்பராக இருந்தது சீனரி. பட் இங்கே நீங்கள் பார்க்கலாம், சன் வந்து இப்போ அந்த க்ளவுட்ஸ்க்கு நடுவில் மறைஞ்சிட்டு இருக்கு. பட் இனிஷியலாக வரும்போது நான் பார்த்தேன், வேறு லெவலில் இருந்தது, ரெட் கலரில் இருந்தது. அதை கேப்சர் பண்ணணும்னு நான் கேப்சர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு. பட் அது வந்து நேரில் இருக்கிற அளவுக்கு குவாலிட்டி வந்து இதில் நான்
பிரெட் ஆம்லெட் இருந்தது. நான் பிரெட் ஆம்லெட் வாங்கிட்டேன். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 rupees. ஸோ இதுதான் அது. உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பீஸ் இருக்குது, 2 பீஸ் ப்ரெட்டு, அது கூட ஒரு ஆம்லேட் அண்ட் ஒரு கெச்சப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட். 10:30க்கு நாக்பூர் வரப்போகுது. அங்கே ஏதாச்சும் நம்ம வந்து முடிஞ்சால் வாங்கிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்காக இல்லை, அது வந்து ஃபார் லஞ்சு இனிஷியலாக வாங்கணும். ஏன்னா ஆஃப்டர்நூன் நமக்கு பெரிய ஜங்ஷன் எதுவுமே இல்லை. இதோட நைட்டு தான் நமக்கு வந்து பெரிய ஜங்ஷன் வரும், விஜயவாடா. அதுவும் 9:45, ஆல்மோஸ்ட் 10 o'clock வரும் நைட்டு. ஸோ ஆஃப்டர்நூன் ஃபுட் வர நாக்பூரில் வாங்கி ஆகணும். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நாக்பூரில் கரண்ட்டில் லாக்டவுனில் இருக்குது. அங்கே எப்படி ஃபுட்லாம் வைப்பாங்களா இல்லையான்றது தெரியல. எப்படி இருந்தாலும் அப்படி சப்போஸ் நம்மளால் வாங்க முடியலனாலும் உள்ள கேட்ரிங் இருக்குது, கேட்ரிங்கில் வாங்கலாம். அப்படின்னு கேட்ரிங்லேயும் அவைலபிள் இல்லைனாலும் நான் வந்து சேஃப்டிக்கு பிரெட் ஜாம் வாங்கின்னு வந்திருக்கேன். ஸோ அதை சாப்பிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா லாக்டவுனுக்குள்ளே இருக்குது. தெரில ஸ்டேஷன்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்களா இல்லையான்றது. ஐ ஹோப் ஸ்டேஷன்லலாம் வந்து சேல்ஸ்லாம் பண்ணுவாங்க. வெளியே தான் உங்களுக்கு வந்து லாக்டவுனாக இருக்கும். ஹே கைஸ், மார்னிங் 10:30 ஆகுது அண்ட் நம்ம வந்து நாக்பூருக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ இங்கே வந்து லாக்டவுன்லாம் வேறு போயிட்டுருக்கு. ஒரு சில ட்ரெயின்லாம் வந்து நிற்கிது. இங்கே தான் நான் வந்து இப்போ லஞ்ச் வாங்க போகிறேன். மாஸ்கெல்லாம் போட்டுக்கினேன், ரொம்ப ப்ரொடெக்ஷனோடு தான் போயிட்டு வாங்கிட்டு வர போகிறோம். ஏன்னா இங்கே நிறைய கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, லாக்டவுன் வேறு இருக்குது இங்கே. ஸோ பார்த்து தான் டீல் பண்ணணும். அண்ட் கைஸ், நீங்களே பார்க்கலாம், ஸ்டேஷன் வந்துச்சு. நிறைய லோக்கல் போலீஸ்லாம் இருக்காங்க இங்கே. பட் இந்த ஊரில் லாக்டவுன் மாதிரியே தெரியல. நார்மலாக கேஷுவலாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும் இங்கே இருக்காங்க. கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 PM. இப்போ நான் வந்து லஞ்ச் சாப்பிட போகிறேன். லஞ்ச் வந்து ஆல்ரெடி நான் 10:30க்கு நாக்பூர் இருந்தது, அப்போ அங்கே வாங்கினேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், அது கூட பிக்கல்ஸு, அண்ட் வந்து காலிஃப்ளவர் சப்ஜி கொடுத்துருக்காங்க, அது கூட தால் கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல்லாம் போட்டு ஒரு கிரேவி, அப்புறம் 2 சப்பாத்தி, மிக்ஸ்சர் கொஞ்சோண்டு, கேரட், இது பார்த்திங்கன்னா ஒரு மிளகா, எங்கள் ஸ்டைல் இதெல்லாம், அண்ட் ஒரு சொல் பாப்படி. ஸோ இதுதான் நம்மளோட லஞ்சு. இந்த தாலியை பொறுத்த வரைக்கும் இது வந்து 100 rupees. 100 rupeesக்கு ஓகே தான், பட் சாப்பிட்டு தான் பார்க்கணும். சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்தளவுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லி. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து சுத்தமாக பாயில் ஆகலை. இப்படி பண்ணால் கூட அது வந்து உடையவே மாட்டேங்குது, அவ்வளோ டைட்டாக இருக்குது. பாயிலே ஆகலை, ஹாஃப் பாயில் தான், ஹாஃப் கூட ஆகலை, பாயிலே ஆகலை. சும்மா போட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க போல இருக்குது, நல்லாவே இல்லை. சப்பாத்தி தெரியல, சாப்பிட்டு பார்க்குறேன். சப்பாத்தி ஓகேங்க, சப்பாத்தி ஓகே. ரைஸ் வேஸ்ட்டு. இந்த தாலி அந்தளவுக்கு ஒர்த் கிடையாது.
वाला ऑनलाइन आएगा वो 5-6 बालंग 8 लग गई अडियो अडियो सर ना आ जाओ तुम आ जाओ ना मैं आ जाओ तुम आने वाले जंगल में आओ बेटा तुम आ जाओ मारिया में கைஸ் கிட்டத்தட்ட வண்டி வந்து 1 மணி நேரமாக நின்றுட்டுருக்கு. சீராப்பூர் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸில் இன்ஜின் ஃபால்ட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு இன்ஜின் வந்து இப்போது அட்டாச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா கூட்ஸோட இன்ஜின். பட் எமர்ஜென்சிக்காக எடுத்துகிட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்துருவாங்க. ஆல்ரெடி வண்டி பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் லேட்டாக போயிட்டு இருந்தது. இதில் வேறு 1 ஹவர் லேட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் லேட்டு. வண்டி வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் தான் லேட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே கிட்டத்தட்ட 1 ஹவர் ஹால்ட்டு. அப்படி இருந்தும் எப்படி பார்த்தாலும் வண்டி வந்து டைம் கவர் பண்ணிடும். அதுதான் ஜிடி. ஏன்னா நிறைய ஹால்ஸ் இருக்குது இந்த வண்டிக்கு. ஈவன் தோ வண்டி வந்து நிறைய ஹால்ஸ் இருக்குது. ஆல்சோ அங்கங்கே நிறுத்தி தான் கொண்டு போவாங்க நார்மலாகவே. ஸோ இங்கே வந்து ஒரு 1 ஹவர் வேஸ்ட் பண்ணது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஈஸியாக கவர் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து டைம் கிட்டத்தட்ட 4:20 ஆகுது. ஆல்மோஸ்ட் 1 ஹவர் 15 மினிட்ஸ் க்ராஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இன்ஜின் வந்து இப்போ அட்டாச் பண்ணிட்டாங்க. இப்போ தான் ஒரு ட்ரெயின் பாஸ் ஆச்சு. ஸோ இப்போ எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஹே கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:45 அண்ட் வண்டி வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் லேட்டாக போயிட்டுருக்கு. 1 ஹவர் 30 மினிட்ஸ் லேட் வண்டி. ஸோ இதுக்கப்புறம் கவர் பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஐ ஹோப் மேபி அவங்க வந்து கவர் பண்ணலாம், ஓரளவுக்கு கவர் பண்ணலாம். 6:20 வர வேண்டிய வாரங்கல் ஸ்டேஷன் வந்து 7:45 வரப்போகுது. 7:45 ரீச் ஆக போகுது வாரங்கல் ஸ்டேஷன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வாரங்களே டின்னர் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து விஜயவாடாவில் வாங்கினேன். அப்போது வந்து கரெக்ட் டைம் போச்சு வண்டி. பட் இந்த முறை ரொம்ப லேட்டாக இருக்குது. கண்டிப்பாக விஜயவாடா வந்து எப்படியும் 11 மணிக்கு மேலே தான் வரும். குளிச்சுட்டு இருக்க முடியாது பசியோட. ஸோ அதனால் நான் வந்து வாரங்கள்லேயே வாங்கி சாப்பிட்லான் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி அமையுது. வாரங்களில் வந்து ஃபுட்லாம் இருக்குதா இல்லையான்றது தெரியல. வாரங்கள் வந்து கொஞ்சம் மெயின் ஸ்டேஷன் ஒரு 5 நிமிஷம் நிற்கும். ஹால்ட் இருக்குது, 5 நிமிஷம் ஹால்ட்டு. ஸோ அடித்து பிடிச்சி எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி ஏதாச்சும் வாங்கிட்டு சாப்பிட்டு தூங்கிடணும். அண்ட் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஃபுல்லாகவே ட்ரெயின் தான். காலையில் தூங்கி இருந்ததுலேருந்தே ட்ரெயின். கொஞ்ச நேரம் சைட் சீயிங் இந்த மாதிரி வெளியே பார்த்துட்டு இருக்கிறது, அப்புறம் சாங்ஸ் கேட்குறது, நடுவில் சார்ஜ் போடுறது, வீடியோ ஷூட் பண்ணுறது, சாப்பிட்றது, இப்படியே தான் போயிட்டுருக்குது. இந்த டே ஃபுல்லாக இப்படி தான் போயிட்டுருக்கு. நடுவில் இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் போயிட்டு சும்மா யூஸ் பண்ணுறது. பட் ரொம்ப நேரமாக யூஸ் பண்ண முடியல. இது வந்து மூவிங்கில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு சிக்னலே இல்லை. கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணோம், திடீர்னு டவரே இருக்காது. திரும்ப மறுபடியும் டவர் வரும். இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு
வாரங்கள் வந்து க்ராஸ் ஆகிடுச்சு. நான் வாரங்கள் வந்து ஒரு எக் பிரியாணி வாங்கினேன். நீங்கள் பார்க்கலாம், 2 எக் வச்சு தருவாங்க. கிரேவி பார்த்தீங்கன்னா இந்த கவரில் கொடுத்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ். அண்ட் அதேமாதிரி நான் சாப்பிட்டு பார்த்தேன், லைட்டாக நல்லாயிருக்கு, கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் அவ்வளோதான், சாப்பிட்டு நான் தூங்க போகிறேன். 11 மணிக்கு அப்புறம் தான் போட்டிருக்காங்க டைமிங். கண்டிப்பாக விஜயவாடா டைம்லலாம் நான் முடிச்சுட்டு போகிறது இல்லை. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் 8:39 நான் ஃப்ளாட் ஆகிடலான்னு இருக்கிறேன். ஏன்னா பிகாஸ் மார்னிங் சீக்கிரமாக இருக்கணும், சொல்ல முடியாது. ஆன் தி வேல மேபி பிக்கப் பண்ணால் வாய்ப்பு இருக்குது ட்ரெயின் டைமிங்ஸ். ஸோ ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு நான் எழுந்துக்க போகிறேன். எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இறங்கிடணும். ஸோ உங்களுக்கு வந்து நான் காலையில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஹே கைஸ், சென்னை ரீச் ஆகிட்டேன். 5:45 ஷார்ப் எடுத்து வந்து விட்டாங்க. ஆல்மோஸ்ட் 1 hour 15 minutes லேட் வண்டி டியூ டு தட் இன்ஜின் ரிப்பேர். அதெல்லாம் வந்து அக்செப்டபிள். அண்ட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஷார்ப்பாக எடுத்துன்னு வந்தாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஓவரால் ஜேர்னியை பற்றி பேசணும்னா வேறு லெவல் இருந்தது. ஃபுல்லாக எம்டியாக தான் இருந்தது கோச். இப்போ நைட்டில் மட்டும் கொஞ்சம் பேர் ஏறினாங்க. ஒரு 4-5 மெம்பர்ஸ் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே யாருமே வரலாங்க. அண்ட் ரியலி என்ஜாய்ட் த ட்ராவல். அண்ட் ஆல்சோ ஹோல் ஜர்னியில் ஒரு சின்ன குறை என்னென்னா, வந்து ரொம்ப பழைய வண்டி, கோச் ரொம்ப ஓல்டு கோச்சு. இந்த ஷேக்கிங்லாம் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போயிட்டு இதில் வரும்போது அதை வந்து நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். பிகாஸ் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லாம் நியூ LHB கொடுத்துருக்காங்க, நியூ கோச்சஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓல்டு கோச் தான் இருக்குது. பட் ஓவரால் இட் வாஸ் ஃபைன் ஜர்னி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் வினோத்.